கேட்கிறாரு, லைலத்துல் கதிர் குறித்து ஒரு குழப்பம் நிலவுகிறது. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு ஒற்றைப்படை இரவு, நம்ம பிறை பார்த்த கணக்கின் அடிப்படையில் தமிழகத்தில் இன்னைக்கு 21வது இரவு. லைலத்துல் கதிர்ங்கிறது எப்போ வரும் என்று கேட்டால் 21 இருந்து 30 வரைக்கும் உள்ள ஒற்றைப்படை நாட்கள். ஒற்றைப்படை நாட்கள் என்றால் அது 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். ஆக இந்த 5 நாட்களில் ஒரு நாளில் தான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு வருகிறது என்று நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. திட்டவட்டமா சொல்லல. அந்த 5 நாள்ல இருக்கலாம், அது மகத்துமிக்க ஒரு இரவு, அந்த அன்னைக்கு அல்லாஹ் சிறப்பு கவனம் செலுத்துகிறான், அந்த 5 நாளில் ஒன்றாக இருக்கலாம். அதனால நீங்க 10 நாளுமே தேடுங்கன்ட்டாங்க. கடைசி 10 நாள்ல தேடுங்கன்னா கொஞ்சம் வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க, இபாதத்தை கூட்டிக்கிறங்க, அல்லாஹ் அதிகம் துஆ செய்யுங்க. 1000 மாதத்துக்கு நிகரான ஒரு இரவு அது. அதாவது 1000 மடங்கு எல்லாம் நன்மை மேல என்ன செய்யும், 1000 மாதத்துக்கு நிகரானது, 1000 நாட்களுக்கு நிகரானது கூட இல்ல. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இரவு என்று நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, இந்த கேள்வி ஒருத்தர் கேட்கிறார், திருவண்ணாமலையிலிருந்து முஸ்தாக்ங்கிறவர் கேட்கிறாரு, பெருசா கேட்டிருக்காரு. சாராம்சம் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப லைலத்துல் கத்ர் இரவுங்கிறீங்க, இரவுன்னு சொல்லும் பொழுது நம்ம பிறை பார்க்கிறோம். பிறை பார்க்கும்போது நம்ம பிறை பார்த்து இந்த நாள் நோம்புன்னு முடிவு எடுத்துட்டோம். வேற ஒரு மாநிலத்துக்காரன் வேற ஒரு நாள்ல அவனு பிறை பார்க்கறான், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு தெரியல. தெரிஞ்சவன் முத நாள் பிறைன்னு சொல்லிடுவான், தெரியாதவன் அடுத்த நாள் பிறைன்னு சொல்லுவான். இப்ப ஒத்தப்படையில தான் லைலத்துல் கத்ர்னு சொன்னா அவன் ஒத்தப்படையா, ஏன் ஒத்தப்படையா? அவன் பிறைய அவன் மார்க்கப்படி தான் செய்யறான், குர்ஆன் ஹதீஸ்படியே செயல்படக்கூடிய இந்த பிறை பார்த்தே நோன்பு வைக்கக்கூடியவங்க கூட என்ன செய்யறான்னு கேட்டா, இப்ப உதாரணமா தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஆந்திராவில் ஒரு முஸ்லீம்கள் இருக்கான்னு வைங்க, ஆந்திர முஸ்லீம்களும் பிறை பார்த்து நோன்பு வைக்கணுங்கிற கொள்கையில உள்ளவங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஆந்திராவில் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிறை தெரிந்து விட்டது. தெரிஞ்சுட்டு என்ன செய்வாங்க, 29 முடிச்சுட்டு ஒரு நாள் முந்தி நோன்பை எடுத்துக்கொள்வார்கள். நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம், தெரியலன்னா இந்த ஷாபான் மாதத்தில் சேர்த்து விட்டுட்டு 30 முடிச்சுட்டு அடுத்த நாள் வைப்போம். அப்ப நமக்கு ஆந்திராவுக்கு என்ன வித்தியாசம் வரும், ஒரு நாள் வித்தியாசம் வரும். ஒரு நாள் வித்தியாசம் வந்தா எனக்கு ஒத்தப்பட, அவனுக்கு ரெட்டப்பட, அவனுக்கு ரெட்டப்பட, எனக்கு ஒத்தப்பட. அப்ப 21 லைலத்துல் கத்ர் வருது என்று சொன்னால், அப்ப எனக்கு வரும்போது அவன் 22 இருப்பான், அவனுக்கு கிடைக்காம போயிருமே அப்படிங்கிற ஒரு குழப்பம் லைலத்துல் கத்ர்னால் ஏற்படுகிறது. லைலத்துக்கு முறைப்படி மார்க்கத்தில் பிறை பார்த்து நோன்பு வைக்கிற கொள்கை இப்படி இருந்தா கூட அந்த பிறை யாருக்கு தென்படுது அவங்களுக்கு தான் முடிவு எடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சா இவன் ஒரு முடிவு எடுப்பான், கேரளாவுக்கு தெரியலன்னா அவன் ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லும் பொழுது, ஒருவனுக்கு ஒற்றையா இருப்பது இன்னொருத்தனுக்கு இரட்டையா இருக்குமா இல்லையா? ஒற்றைப்படையில தான் அது வருது என்று சொன்னால், அவனுடைய ஒற்றைப்படைக்கு வரும் பொழுது எனக்கு அந்த இரவை நான் இழந்துடுறேன். என்னுடைய இந்த 21 தான் லைலத்துல் கத்ர் என்று வைத்துக் கொண்டால், இன்னைக்கு தான் 21 வச்சுக்கிறோங்க, இன்னைக்கு உள்ளதை 22 ஒருத்தன் சொன்னான், அவனுக்கு இல்லாம போயிருமே, அவன் ரெட்டப்படையில இருக்கிறான், லைலத்துல் கத்ருடைய அமல் அவன் செய்ய மாட்டான் அன்னைக்கு, அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒண்ணு வருது. அது போக இப்ப லைலத்துல் கத்ர்ல நம்ம இரவு வணங்கிக்கிட்டே இருக்கிறோம். இதனுடைய டைம் லிமிட் எவ்வளவு சொல்லப்படுது, ஹத்தா மத்லைல் ஃபஜ்ர். லைலத்துல் கத்ரை பத்தி பேசக்கூடிய சூறாவுல, இன்னா அன்ஸல்னாங்கிற சூறாவுல எது வரைக்கும் இருக்கு அந்த லைலத்துல் கத்ர் என்பது எது வரைக்கும், ஹத்தா மத்லைல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை. ஃபஜ்ர் உதயமாகும் வரை தான் அந்த இரவு இருக்கும் என்று சொன்னால், நமக்கு ஃபஜ்ர் உதயமாயிடுச்சு, லைலத்துல் கத்ர் போயிடுச்சு. இப்ப இந்த நேரத்தில் ஒருத்தன் பகல்ல இருப்பான், அவனுக்கு எப்ப லைலத்துல் கத்ர்? இப்ப நம்ம ராத்திரியா நம்ம இருக்கிறோமா, இப்ப இதான் லைலத்துல் கத்ர் வைங்க. இப்ப அமெரிக்காக்காரன் பட்ட பகல்ல இருப்பான், நமக்கு இந்த இரவா இருக்கும்போது அவனுக்கு ஏறக்குறை இதே நேரம், காலை 9 மணி 10 மணியாக அவனுக்கு இருக்கும். அப்ப அமெரிக்காக்காரனுக்கு நமக்கு லைலத்துல் கத்ர் முடிஞ்சு போகும் பொழுது அவன் பகல்ல இருப்பான், அவனுக்கு எப்படி லைலத்துல் கத்ர் கிடைக்கும்? அவன் அடுத்த நாள்ல நுழைஞ்சிடும், அப்புறம் 22க்கு போயிருவான். ராத்திரி வந்துச்சுன்னா லைலத்துல் கத்ர் அவனுக்கு இல்லாம போயிடும். இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. அப்ப லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் எல்லாத்துக்குமே கிடைக்காதா, அல்ல யாருக்காக தான் கிடைக்குமா, அது யாருக்கு கிடைக்கும் இப்படி முடிவு பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது. அதை தெளிவுபடுத்தவும் கேட்டிருக்காரு. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, லைலத்துல் கத்ர்னா என்ன, குர்ஆன் இறங்கின இரவு. குர்ஆன் இறங்கின இரவு ரிவர்ஸா வருமா? எந்த ஒரு இரவா இருந்தாலும் அது முடிஞ்சு போயிருச்சு, அந்த இரவு வராது. அப்ப நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னு வைங்களேன், நீங்க பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடினா நீங்க பிறந்தீங்களா அந்த டேட் இன்னைக்கு வந்துருமா? அது இல்ல, வராது. காலம் கடந்துருச்சுன்னு சொன்னா அது ரிவர்ஸ் ஆகி வராது. அப்ப குர்ஆன் இறங்கி இரவுன்னு சொல்றோமே, இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் வச்சுக்கிருவோம், இன்னைக்கு இறங்குனுச்சப்ப குர்ஆன் இல்ல.
அன்று அந்த இறங்கியதை நினைவு கூறுவதுதான் லைலத்துல் கத்ர் என்பது. லைலத்துல் கத்ர் இதுவே குர்ஆன் இறங்கின இரவு கிடையாது. குர்ஆன் இறங்கின இரவு எதுனா அது 1400 வருஷம் முந்தி பார்க்கணும். குர்ஆன் இறங்கின இரவு எது என்று சொன்னால் 14 நூற்றாண்டாக இறங்கிட்டே இருக்குதா குர்ஆன்? இந்த இரவுல புதுசு புதுசா குர்ஆன் இறங்குமா? அப்ப குர்ஆன் ஒரு காலத்தில் இறங்கியதுல இறங்குவதற்கு அல்லாஹ் வந்து அன்றைக்கு இருந்த மக்கள் ஒற்றைப்படையாக இருக்கிற ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இறக்கினான் அப்படிங்கிற ஒரு வரலாறு தான். வரலாறை பொறுத்த வரைக்கும் அது ரிட்டர்ன் ஆகி திருப்பி வராது. அன்னைக்கு இறங்கினா அன்னைக்கு தான் இறங்குனுச்சு, இன்னைக்கெல்லாம் இறங்க கிடையாது. திருக்குர்ஆன் வந்து என்ன செய்யல, நமக்கு இன்னைக்கு இறங்கல, அன்றைக்கு இறங்கிருச்சு. அப்படி இருக்கும்போது குர்ஆன் இறங்கி இரவு நம்ம எதுக்கு சொல்றோம்? அன்று இறங்கியதை இதே மாதிரியான ஒரு இரவில் இறங்கியதை மதித்து நம்ம என்ன செய்யறோம்? குர்ஆன் இறங்கின இரவாச்சே என்று நம்ம அமல் செய்யும் பொழுது அந்த மதித்ததற்காக வேண்டி அல்லாஹ் கூலி தருகிறான் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதே இரவுன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப அல்லாஹ் ஒரு கிஃப்டாகத்தான் நமக்கு தருகிறான். அந்த இரவு வர்றது இல்லைன்னு என்ன அர்த்தம்னா, லைலத்துல் கத்ர் என்பதை என்னன்னா அதை மதிக்கிறான். என்ன செய்யறான்? குர்ஆன் அதான் நல்லா சொல்லி காட்டுறான். அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல இந்த குர்ஆனை இறக்கினோம், குர்ஆனை லைலத்துல் கத்ர் இறக்கினோம் என்று சொல்லிவிட்டு தான் அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறான். அப்படிங்கும் போது நம்ம எப்படி அதை புரிஞ்சு கொள்ளணும்னு கேட்டா, அவன் நீ எதை வேணா லைலத்துக்கு நினைச்சுக்க, அது மதிக்கிறியா இல்லையா? உனக்கு ஒத்தப்பட வரும்போது எதனால் அதை கொண்டாடுற? இந்த இரவில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வந்து முதல் வசனம் இறங்குனுச்சுன்னா முழு குர்ஆன் கிடையாது. முழு குர்ஆன் மொத்தமா அருளப்படவே இல்லை. அது 23 வருஷத்துல இறங்குனது. முதல் வசனம் இக்ரான்னு ஆரம்பிச்சுல, அந்த ஆரம்பிச்சது ஹிரா குகையில இருந்து ஆரம்பிக்கும் பொழுது முதல் வசனம் வந்தது அப்பன்னு சொல்றோம். அந்த லைலத்துல் கத்ர்லங்கிறோம். அது லைலத்துல் கத்ர்ல அது வந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு தான் வந்துச்சு, இன்னைக்கெல்லாம் வரல. இன்றைய இரவே லைலத்துல் கத்ராக இருந்தால் கூட இன்றைக்கு வரவே இல்லை. அது அன்றைக்கு வந்ததுதான். அப்ப அன்றைக்கு வந்ததை நம்ம என்ன செய்யறோம் என்று கேட்டால் நினைவுதான் கூறுகிறோம். நம்ம என்ன செய்யறோம்? மதிக்கிறோம். அல்ல இந்த குர்ஆன் இறங்கின குர்ஆன்ங்கிற ஒரு அருள் அல்லாஹ் தந்திருக்கிறான், ஒரு பாக்கி தந்திருக்கிறான். இந்த மாதிரி வந்து கடந்த காலத்து ஒரு டேட்டா எல்லாம் தேர்ந்தெடுத்தான். இதே மாதிரி ஒரு டேட்டை தேர்ந்தெடுத்து தான் இதே மாதத்தில் இதே நாளில் உள்ள ஒரு டேட்டை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் வந்து நமக்கு அந்த குர்ஆனை தந்திருக்கிறான் என்று அதை மதித்து அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இபாதத் செய்றீங்கல்ல, அந்த உணர்வுக்காகத்தான் தருகிறானே தவிர பூமியோட ரிவர்ஸில் சுத்த விட்டு அந்த டேட்ல உங்களுக்கு ஒன்றும் நிப்பாட்டுறது இல்லை. அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்ன செய்யறது இல்ல, அப்படி 1000 வருஷம் அப்படி ரிவர்ஸில் சுத்த விட்டு ரசூலுல்லாஹ் நீங்க பாக்குற மாதிரி கூட வச்சு அப்படியே காட்ட போறான். அப்ப லைலத்துல் கத்ர்னா என்ன விளைவிக்கிறதுன்னு கேட்டா அது ஒரு நாம மதிப்பதால் வரக்கூடிய ஒரு இதுதான். இப்ப உதாரணமா இப்ராஹிம் நபி வந்து அவங்க குர்பானி கொடுக்க போகும்போது மகனை அறுத்து பலியிட போகும் பொழுது ஷைத்தான் குறுக்க வந்தான், கல்லை விட்டு எரிஞ்சார். அது ஷைத்தானே பார்த்தாரு நபி, அவருக்கு எரிய முடியும். நம்ம ஏன் போயிட்டு எறிகிறோம்? நம்ம ஷைத்தானை பார்க்கல, அங்க யாரையும் பார்க்கல, ஹஜ்ஜிக்கு தான் போறோம். ஷைத்தானியத்தெல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது, இந்த சிறுக்கையெல்லாம் நல்லா ஒழிச்சு கட்டிட்டான். அப்படியான காலத்தில் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கல்ல எறிகிறார்கள், நம்மளும் எறிகிறோம். அந்த கல்லை எறிவடைய நோக்கம் என்ன? ஷைத்தானை பார்த்தாடி ஷைத்தானை எறிகிறிய, ஷைத்தான் இருக்கிறான், அங்கதான் இருக்கான ஷைத்தான், நமக்குள்ள 1000 ஷைத்தான் இருக்கானே. அப்ப ஷைத்தானை எறிகிறாங்கன்னா அந்த 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 இடத்துலதான் ஷைத்தான் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. முட்டுமொத்த ஷைத்தான் எங்க கொண்டு நான் வச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்ராஹிம் நபியை அந்த மாதிரி அவன் கெடுத்தான்ல, அதை நினைவு கூர்ந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட நீ வாழாட்டினால் உன்னை விரட்டுவோம் என்கிற அதான் முக்கியமான விஷயம். கல்லை எரிகிறது முக்கியம் கிடையாது. கல்லை எரிகிறது எப்படி எரியணும்? இப்ராஹிம் நபிகிட்ட வந்து ஷைத்தான் இந்த இடத்தில் வைத்தனைஞ்சான், அவருடைய மனசை மாற்ற முயற்சி பண்ணினான். அவர் ஷைத்தானை கட்டுப்படாம போடா ஷைத்தானு விரட்டினார். அவர் விரட்டின மாதிரி நம்பிக்கை நாங்களும் பெறுகிறோம். அதற்கு அடையாளமாக அது ஒரு சிம்பாலிக்காக நாங்க என்ன செய்யறோம்? இந்த கல்லை எரிகிறோம். அதுதான் அதுக்கு அர்த்தமா? இல்ல ஷைத்தானை விரட்டுறோம்னு அர்த்தமா? ஷைத்தான் இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கிறான்னு அர்த்தமா? அப்ப 3 பேர் கல்ல எறிஞ்சு ஓடாம தான் இருக்கிறான். அப்ப அப்படி அர்த்தம் அதுக்கு? அப்படி கிடையாது. ஷைத்தான் எங்க வேண்டாலும் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான், நம்ம உள்ள கூட இருக்கிறான் ஷைத்தான். அதனால வந்துட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த லைலத்துல் கத்ர் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வெள்ளை ஒரு குறிப்பிட்ட நாள்ல உலகம் படைக்கப்பட்ட நாள்ல என்ன செய்யறோம்? கொண்டாடுறோம்னு சொன்னா அது படைக்கப்பட்டது அந்த நாள்ல தண்ணி கிடையாது. அதை நம்ம யாவப்படுத்திக்கிறோம். அது யாவப்படுத்த வேண்டிய விஷயம், மார்க்கத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயமா இருந்து யாவப்படுத்தினால் அது நன்மை. யாவப்படுத்த தேவையில்லாத விஷயங்களை வச்சு நீ கொண்டாடிட்டு இருந்தா அது மார்க்கத்தில் சேராது. அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பெற பார்த்தனா என்னுடைய பிறை பிரகாரம் இன்னைக்கு 21 தானே, 21 இன்றைக்கு தான் 20 லைலத்துல் கத்ர் வச்சுக்கிறோம். வச்சால் அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன செய்யறான்னா இவன் குர்ஆன் இறங்கின அந்த இரவை கொண்டாடும் விதமாக, மகிழ்ச்சி மதிக்கும் விதமாக அவன் வந்து நின்று வணங்குகிறான். இவனுக்கு அந்த இரவை வந்து இரவுடைய பாக்கியத்தை கொடுப்போம்னு சொல்லி எனக்கு அல்லாஹ் தருவான். அடுத்த நாள் 22 அவனுக்கு. ஆனா அவன் பார்வையில் 21. ஆந்திராக்காரனுக்கு வந்து ஏன் பார்வையில 22, அவன் பார்வையில் என்னது 21.
அடுத்த நாள் வந்து 23 இருக்கும். அவன் என்ன செய்வான், அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இவன் எதுக்காக 23 வணங்கிட்டு இருக்கிறான், 23 எதுக்கு இபாதத் செய்யறான், குர்ஆன் இறங்குறத மதிச்சு செய்யறான். அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் வந்து அதை பார்க்கிறான்னு சொல்லி வச்சிங்கன்னு சொன்னா எந்த கால மாற்றம் ஏற்பட்டாலும் யாருக்கு இது பாதிக்காது. எவனெல்லாம் அந்த லைலத்துல் கத்ர் 21, 23 ஒற்றைப்படை என்று அல்லாஹ் நமக்கு எந்த வகையில் காட்டி தருகிறானோ அந்த மாதிரி முடிவு செய்து இபாதத்து செய்கிறானோ அவன் எல்லாருக்கும் அந்த இரவுடைய பாக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ் நன்னால் கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் கொடுப்பான். வழங்குதா? அதனால உலகத்தில் சிலருக்கு கிடைத்து சிலருக்கு கிடைக்காமல் போகும் என்பதெல்லாம் கிடையாது. அது எப்ப அது சரியா வரும்னு கேட்டா அதே நாள் திரும்பி வந்தா தான் அந்த நாள் எப்படி ஒண்ணுதானே இருக்குது அப்படின்னு நினைக்க முடியும். அந்த நாளை மதிக்கிறோம். மதிக்கிறது என்பது என்ன செய்யறது, என் கருத்து பிரகாரம் சில 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 ஆட்களுடைய பிறந்த நாளை உலகத்து உதாரணத்தை சொல்றேன். சில தலைவர்களுடைய பிறந்த நாளில் வந்து கருத்து வேறுபாடு வந்துடும். 20 பிறந்தார்னு சில பேர் சொல்லுவான், 25 பிறந்தார்னு சில பேர் சொல்லுவான். ஒரு ஆள் வந்து கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி பேசும் பொழுது இவர் பிறந்து ஜனவரி 20 இல்ல 25 ஒருத்தன் சொல்லுவான். 2 பேரும் அவர் மதிப்பாங்க. 25 சொன்னவன் 25க்கு பிறந்த நாள் கொண்டாடுவான், 20 சொன்னவன் 20ஆம் தேதி அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவான். அப்ப இவன் வந்து மதிக்கலான்னு அர்த்தமா? ஏன்னா இவன் கருத்துப்படி இன்னைக்கு தான் பிறந்தாரு, அவரை மதிக்கிறான், அவ்வளவுதான். இவன் கருத்துப்படி 25க்கு பிறந்தாரு, அதனால அன்னைக்கு மதிக்கிறான். அப்படி அது மார்க்கத்தில் பிறந்த நாள் கிடையாது, மற்றவர்கள் கொண்டாடுவதை வைத்து உதாரணத்துக்கு சொல்லுகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா லைலத்துல் கத்ர் போட்டு மண்டை பிச்சுக்கிற வேண்டியது இல்லை. ஏன்னா அது இந்த இரவில் குர்ஆன் இறங்குச்சு நீங்க நிஜமா நினைக்கிறீங்க, இந்த இரவில் இறங்கவே இல்லை. இதுதான் லைலத்துல் கத்ர் என்ற இரவாக இருந்தால் இது போன்ற ஒரு பிறையில் இது போன்ற ஒரு காலத்தில் ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குர்ஆன் அருளப்பட்டுச்சு, அதை நாங்க மதிக்கிறோம், அதை நினைவு கொண்டு வர்றோம், அதுக்கு நன்றி செலுத்துறோம், அதற்காக இறைவனை போற்றுகிறோம், புகழுகிறோம். அப்படிங்கிறது தான் அந்த லைலத்துல் கத்ருடைய மீனிங். அதனால நமக்கும் கிடைக்கும், பிறையை பார்த்துட்டு ரெட்டையை ஒத்த நினைச்சான அவனும் கிடைக்கும். அவனு மார்க்கம் காட்டின உரையெல்லாம் முடிவெடுத்திருக்கிறான். அல்லாவே பிறையை பார்த்து வைக்க சொல்லிட்டு அவனுக்கு வந்து பிறையை காட்டாம ஆக்கிட்டு உனக்கு கிடையாதுன்னு சொல்லுவானா? அல்ல அப்படி சொல்ல மாட்டான். அதனால லைலத்துல் கத்ர் விஷயமா குழப்ப வேண்டியதுல உங்க பகுதியில் ஒத்தப்பட வருதா, ஒத்தப்படை நல்ல அதிகமாக என்ன செய்யுங்க, இபாதத்துக்கு செய்யுங்க. அவனுக்கு ஒத்தப்படையில் அவன் செய்யட்டும். 2 வெவ்வேறு டேட்டாக இருந்தா கூட அல்லாஹ் என்ன செய்வான், அதை அந்த மதிக்கிறதுக்கு தான் அந்த கூலியை தர்றான். அதான் எதார்த்தம், நேரடி அர்த்தம் கிடையாது.